ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. அத்தியாயம் 10. நாத்தனார் இப்படி திட்டாந்தரமாக 4 பேர் முன்னாடி இப்படி பேசியது கேட்டு சித்தி விளவளத்து போனார். ஏனென்றால் இந்த விஷயம் காது மூக்கு கண்ணு வச்சு புருஷனுக்கும் மாமியாருக்கும் போச்சுன்னா இந்த மனுஷி கூட வந்த பாவத்துக்கு என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரே என் புருஷன். ஆத்தி, வேறு ஏதாவது விஷயம்னா புருஷனை எதிர்த்து பேசி அடக்கலாம். இதுக்கு என்ன பேச முடியும்? இந்த மனுஷிக்கு தான் இப்படியா தப்பாக பேசுறது? பூமதி நெருப்பு. அந்த பயலும் மாமா அத்தை செத்த பிறகு வர்றதே இல்லை. வந்தாலும் ஒரு இரவு கூட தங்க மாட்டான். படிப்பு முடிந்து வெளிநாடு போகும் முன் தான் ஒரு 10 நாள் வந்து இருந்தான். அதுவும் இரவு பகல் திண்ணையில் தான் இருப்பான், படுப்பான். ரொம்ப நல்லவன். பூமதி வெகுளி. இந்த விஷயத்தில் ஒரு நீட்டு நெளிப்பு தெரியாது. வெள்ளந்தியான அன்போடு தான் அவனிடம் பேசுவாள். இது எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்தபோது உன் கல்யாணம் பற்றி அவன்கிட்ட பேசுகிறேன்னு அப்பத்தா சொன்னதற்கு கூட அதெல்லாம் வேண்டாம், மும்புட்டு தொலைவு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறவர், வீணா இப்போ எதுக்கு இந்த பேச்சு? வாயை திறக்கக்கூடாது அப்பத்தா என்று அவர் வாய்க்கு பூட்டு போட்டவள் இவளை போய் தப்பாக பேசிவிட்டாரே என்ற பயம் வந்தது. பூமதி வீட்டிற்கு வந்தவள் அப்பத்தா கிட்ட கூட சொல்லலை. ஆனால் விஷயம் அவள் சித்தப்பா காதிற்கு போய்விட்டது. அவருக்கு மட்டும் இல்லை, குணசீலன் காதிற்கும் போய்விட்டது. அவ்வளவுதான். அக்கா வீட்டிற்கு சென்றவர் அவரை பார்த்து, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? இப்படி நாக்கில் நரம்பில்லாமல் பேசியிருக்கியே, நியாயமா? சொல்லு. நீயும் 2 பொண்ணை பெற்று வச்சிருக்க. நம்ம வீட்டு பொண்ணு மேலே திட்டாந்தரமாக இப்படி சேர்த்தவாரி இறைச்சிருக்கியே, நீ உருப்படுவியா? உனக்கு நல்ல சாவு கிடைக்குமா? ஒரு வேலைக்கு போய் ஒழுங்காக 4 காசு சம்பாதிக்க வக்கில்லாத மகனுக்கு சின்ன வயசுல இருந்து உழைச்சி சம்பாதிக்கிற பொண்ணு கேட்குதோ? நீயே பூமதியை கட்டி கொடுன்னு கேட்டால் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். உனக்கு அவ மேலே என்ன இப்படி ஒரு வஞ்சம்? பாவம், அவள் உழைச்சி அவள் வயிறு வளர்க்குறா. என்னைக்காவது உன் வீட்டு படிக்கோ என் வீட்டுக்கோ ஒரு வேளை சோத்துக்கு வந்து நின்றுருக்காளா? சொல்லு. இல்லை, நீ தான் தம்பி மக அப்பன் ஆத்தாவை இழந்துட்டு இப்படி தனி மரமாக நிற்கிதேன்னு ஒரு நாள் ஒரு கிழமை ஒரு பிடி சோறு போட்டிருப்பியா? நானும் செய்யலை தான். எனக்கும் செய்ய ஆசை தான். என் பொண்டாட்டி பிடுங்கு சரின்னு போயிடுவேன். ஆனால் அதுக்காக நீ இப்படி நாக்கு மேலே பல்லு போட்டு தப்பாக பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு போக மாட்டேன். ஆமாம், நல்லா கேட்டுக்க. உனக்கு இதுதான் மாப்பு. இன்னும் ஒரு முறை எங்கேயாவது பூமதி பற்றி தப்பாக பேசுனாயின்னு காதுக்கு வந்துச்சு, அப்புறம் உனக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு போயிருவேன். ஆமாம் என்று உரிமை விட்டு வீட்டுக்கு வந்தவன், உனக்கு அறிவில்லை? சோத்த திங்கிறியா பீய திங்கிறியாடி? நம்ம வீட்டு பொண்ணை பற்றி தப்பாக பேசி இருக்கு, நீ கேட்டுக்கிட்டு சும்மா வந்திருக்க. இதுவே ஓ மகளாக இருந்தால் நீ இப்படி கேட்டுக்கிட்டு வந்திருப்பியா? சொல்லு என்று அவர் உரிமை. அது இல்லைங்க, பேசினது வேற யாரோவா இருந்தால் சண்டை போடலாம். பேசினது உங்கள் அக்கா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதுதான் கேட்குறேன். ஓ மகளை என் அக்கா இப்படி பேசினா நீ கேட்டுக்கிட்டு வந்திருப்பியா? சொல்லு. மூஞ்சியை பேத்திருக்க மாட்ட? சொல்லுடி என்றான். அவன் அம்மாவிடம் விஷயம் சொல்ல, அடி ஆர்த்தி, பாவி பாதகத்தி, என் பேத்தி மேலே இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்தி இருக்காளே, கேட்க ஆளில்லைன்னு நினைச்சாளா இவ? இருக்கட்டும், போய் அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று கோபமாக கிளம்பிய அப்பத்தாவை பிடித்து இழுத்த பூமதி, சும்மா இரு அப்பத்தா, அவரவர் பேசுனதுக்கு அனுபவிச்சுட்டு தான் போவாங்க. விடு, அவங்க பேசினது ஒரு 20 பேருக்கு தான் தெரியும். இப்போ நீ போய் அவங்க வீட்டு வாசலில் சண்டை போட்டால் அந்த தெருவுக்கே தெரிஞ்சிடும். தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நெருப்பு இல்லாமையா புகையும் அப்படின்னு கேட்குறவர்களும் உண்டு. சரியா? விடு, நம்ம பல்ல குத்தி மோந்து பார்த்தா நமக்கு தான் வீசும் என்று அப்பத்தாவை தடுக்க, பூமதி பேசுறதில் உள்ள நியாயம் உணர்ந்த சின்ன மகனும் அக்காவைத்தான் திட்டிவிட்டு வந்ததை பற்றி சொன்னவன், நீ போய் எதுவும் கலாட்டா பண்ண வேண்டாம் என்றார். அதே சமயம் மனைவியிடம் திரும்பி, நம்மளும் ஒரு பொண்ணு பெற்று வச்சிருக்கிறோம். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதான்னு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமாம் என்று மிரட்டினார். சும்மாவா சொல்கிறாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு? எப்பவும் வீட்டில் சித்தியின் பேச்சை கேட்டு பொம்போம் மாடு மாதிரி தலையாட்டும் சித்தப்பாவிற்கு என் மேல் இத்தனை பாசமா?
என்று அதிசயித்து போனாள் பூமதி. ஆச்சி அப்பச்சி கிட்ட சொன்னாள், தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும்படி. அப்படித்தான் பூமதி வீட்டை வாங்கின போதும் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாது என்று உன் சித்தப்பன் பொண்டாட்டிக்கிட்ட பேசியிருக்கிறான். என்ன பண்ணுறது, அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவன் குடும்பமாக வாழணும் என்றால் பொண்டாட்டியை அனுசரித்துத்தான் இப்படி தலையாட்டித்தான் ஆகணும். ஆனாலும் எங்கே நின்று பிடிக்கணுமோ அங்கே நின்று பிடிச்சிட்டான்ல, இதுதான் இரத்த பாசம்ன்றது என்று அப்பச்சி சொல்ல, அதே இரத்த பாசம்தானே என் அத்தை, அவங்க மட்டும் ஏன் இப்படி என் மேலே அபாண்டமாக பழி சொன்னாங்க என்று பூமதி கேட்க, உன் அத்தைக்கு உன் மேலே பயங்கர கோபம். காரணம், அவங்க குடும்ப சொத்து அந்த வீடு, அதை நீ விற்று அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு கொடுத்ததை அவங்களால தாங்கிக்க முடியலை. அந்த கோபம் ஆத்திரம்தான் அப்படி பேசு இருக்கு. பணமா பாசமா என்று கேட்டால் 100க்கு 90 பேர் பணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உலகம் இப்படித்தான், அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு என்றார் அப்பச்சி. அதே நேரம் குணசீலன் அம்மாவிடம் சாமியாடி விட்டான். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாம்மா? பூமதி எப்பவும் ஆயா கூட தானே இருக்கும், தூங்கும் போதும் ஆயா கூட தானே தூங்கும். பூமதி கிட்ட ஃபோன் கூட இல்லை. அப்படி இருக்கிறப்ப நீ அவளை தப்பாக பேசியிருக்கிய நியாயமா? ஏண்டா கேட்க மாட்ட? ஒரு வேலைக்கு ஒழுங்காக போகிறது இல்லை. சரி, அதுதான் வரலைன்னா மாமா மகளை பிடிக்கும்னு சொன்னால் போதுமா? இல்லை அவளை பார்த்து வலிஞ்சா போதுமா? ஒழுங்கா ஆம்பளையா லட்சணமாக அவகிட்ட பேசி அவளை உன் பக்கம் இழுத்திருந்தா நீ சாமர்த்தியசாலி, அவள் வீடும் அவளும் உனக்கே கிடச்சிருப்பா. நீ தான் அவள் பின்னாடி நாயா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போனியே. அவள் தான் உன்னை திரும்பியே பார்க்க மாட்டேன்னுட்டு போயிட்டாளே. எப்படிம்மா பாப்பா? ஆண் அழகனா மாமா மகன் இருக்கும்போது என்ன எப்படி அவள் பாப்பா? முதல்ல அந்த மாமா மகனையே அந்த நோக்கத்தோட அவள் இன்னும் பார்க்கலை. அவளுக்கு அத்தனை கூரெல்லாம் கிடையாது. அவனா இவளை கட்டிக்கிறேன்னு சொன்னால் கட்டிக்குவா. ஒரு நாளும் இவளா போய் அவங்கிட்ட என்னை கட்டிக்கிறியான்னு கேட்கவோ உன்னை நான் விரும்புகிறேன்னு சொல்லவோ மாட்டாள். அவள் குணம் அப்படி. யாராவது பசிக்குதுன்னு பொய்யா நடித்தா கூட 2 நாள் சாப்பிடாம கிடந்தா கூட அவள் சாப்பாட்டை கொடுத்துட்டு பட்டினியாக கிடப்பா. தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்க தெரியாதவ அவ. எனக்கு கிடைக்கலைன்றது எனக்கு வருத்தம்தான், இழப்புத்தான். கூடவே பெரிய சந்தோஷமும் உண்டு. ஏன்னா அவளுக்கு ஒன்ன மாதிரி மாமியார் கிடைக்கலையில, தப்பிச்சிட்டால என்ற சந்தோஷம்தான் என்று அம்மாவை பேசியே வெறுப்பேற்றினான். போடா பொசகட்ட பயலே, என்ன குறை சொல்ல வந்துட்டா இவன் என்று அவன் அம்மா நொடித்து கொண்டு போனார். சித்தப்பா தனக்காக பேசியது பூமதிக்கு சந்தோஷம். இப்போது மில்லுக்கு அவள் மட்டும்தான் நடந்து போகிறாள். இப்போதெல்லாம் அவளுக்கு நைட் டியூட்டி கிடையாது, பகலில்தான். ஏனென்றால் அவள் தோழிகள் எல்லாம் திருமணமாகி போய்விட்டார்கள். இவள் மட்டும்தான் இரவில் தனியே வேலைக்கு போக முடியாது என்று அப்பச்சி வேண்டாம்னு சொல்லிட்டார். மேலும் 6 மாதம் கடந்தது. லக்ஷ்மி அகிலா இருவரும் பிள்ளை உண்டாகி அம்மா வீட்டிற்கு வந்திருக்க தோழிகளுக்கு பிடித்ததாக வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்து பேசிவிட்டு வந்தாள். என்னடி டாக்டர் என்ன சொல்கிறாரு, எப்போ வர்றாராம்? தெரியலடி, அப்பச்சி கிட்ட வட்டிக்கு வாங்கின பணத்தை 6 மாதம் முன்னாடியே கொடுத்துட்டாரு. அங்கே தான் சம்பளம் அதிகமாக கிடைக்குமாமே. அப்பச்சி கிட்ட சொன்னது தான், என்கிட்ட 4 வார்த்தை தான் பேசுது. நல்லா இருக்கியா, உடம்ப பார்த்துக்க, நல்லா சாப்பிடு, கவனமாக இரு, ஏதாவது வேணும்னா அப்பச்சி கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணு. அதுதான், அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியலை என்றாள். போடி, இப்படி வெகுளியாகவே இருந்துட்ட, உனக்கும் ஒன்றும் தெரியாது. அவராவது படித்த டாக்டர் தானே, வயசு 30க்கு மேலே ஆகிருச்சு. இல்லடி, இந்த வருஷம்தான் 30 நடக்குது பூமதி சொல்ல. அடேங்கப்பா, இதுதான் குறைச்சலாக்கும். 7 கழுத வயசாச்சு, கல்யாணம் பண்ணி கூட்டி போய் வச்சுக்க வேண்டியது தானே. நான் அப்படியெல்லாம் நினைக்கலடி, அவங்களா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பண்ணிக்குவேன் சந்தோஷமா. இல்லைன்னா பேசாமல் இப்படியே இருந்துருவேன். ஏய், என்னடி சொல்கிற, இப்படியே இருப்பியா? எத்தனை வருஷத்துக்கு? ஆச்சியும் அப்பச்சியும் சாகும் வர அங்கே வேலை செய்வ, அப்புறம் என்ன பண்ணுவ சொல்லு? அவங்க கிட்ட பாதுகாப்பாக வேலை பார்க்குறதால உனக்கு உலகம் தெரியலை. உலகம் சரியில்லை. உன் அப்பத்தாவுக்கு பிறகு நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் உன் சித்தி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடும்.
அப்பச்சிக்கு பிறகு மில்லும் இருக்காது, வேறு யார்கிட்டையாவது கொடுத்துருவாரு, இல்லைன்னா மூடி போட்டுருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ என்று அகிலா திட்டினாள். லக்ஷ்மியோ ஒருபடி மேலே போய், உன் மச்சானோட ஃபோன் நம்பர் தான் உன்கிட்ட இருக்குல்ல, அதுக்கு மெசேஜ் அனுப்பு, வாய்ஸ் மெசேஜ் போடு, அதில் மச்சான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுடி, நேரில் ஃபோனில் பேச முடியலைன்னா இப்படி பண்ணலாமே என்றாள். போடி சேச்சா கருமம், அப்படியெல்லாம் வெக்கங்கிட்டு போய் சொல்லலாமா? அப்புறம் மச்சான் என்னை பற்றி என்ன நினைக்கும்? நம்மளை கட்டிக்கிறதுக்காகவே தான் நமக்கு பண உதவி பண்ணி இருக்கான்னு தப்பாக நினைக்க மாட்டாரா? வேண்டவே வேண்டாம் என்றாள். அப்பச்சி அன்று இரவு அவள் வேலை முடிந்து கிளம்பும்போது, பூமதி இங்கே வா என்றார். ஏதோ வேலை சொல்லத்தான் கூப்பிடுகிறார் என்று பூமதி நினைக்க, ஆச்சியும் அப்படித்தான் நினைத்தவர், அவ கிளம்பட்டும், நேரம் ஆச்சு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, எனக்கு ஒன்றும் வேணாம், சக்திவேல் ஃபோன் பண்ணினான் என்றதும் குடுகுடுவென ஓடி வந்து அவரின் கால் மாட்டில் அமர்ந்து கொண்ட பூமதியை பார்த்து ஆச்சியும் அப்பச்சியும் சிரித்தார்கள். பூமதிக்கு வெட்கமாக போய்விட்டது. முகத்தை இரு கைகளில் மூடிக்கொண்டு, என்ன 2 பேரும் கேலி பண்ணுறீங்களா என்றாள். ஆமாம், கேலி தான் பண்ணுறோம் என்றார் ஆச்சி யோசனையில் இருந்த அப்பச்சியை பார்த்த ஆச்சி, என்னங்க என்ன யோசனை? சக்திவேல் அப்படி என்ன சொன்னா என்று ஆச்சி கேட்க, அது புதுசாக கட்டின வீடு, இல்லைன்னா கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு விலைக்கு வருதான்னு பாருங்க, நல்ல இடமா வீடாக இருந்தால் சொல்லுங்கள், பூமதி பேருக்கு வாங்கிடலாம், அதிகபட்சமாக 30-40 லட்சத்துக்குள்ளே பாருங்கள், வாங்கிடலாம். வீடு பூமதிக்கு பிடிச்சிருக்கணும், எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் சொல்லுங்கள், பணம் அனுப்புகிறேன், அவள் பெயருக்கு வாங்கிடுங்க அப்படின்னா. அதுதான் குழப்பமாக இருக்குது என்றார். இதில் என்னங்க குழப்பம்? அவன் வெளிநாடு போய் படிக்க பூமதி வீட்டை விற்று பணம் கொடுத்தா, இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம வீடாக வாங்கி கொடுக்குறான், அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், இந்த பணம் அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பூமதி விற்றது ஓட்டு வீடு, வீட்டிற்கு பெருசாக மதிப்பு இல்லை, இடத்துக்குத்தான் மதிப்பு. ஆனால் இப்போ புதுசாக வீடு வாங்கினா வீட்டுக்கும் பணம், இடத்துக்கும் பணம், அதுதான் 40 லட்சம் வரும் அப்படின்னு கணக்கு போட்டு இருக்கிறான். நல்லது தானே. இவளோட அப்பத்தா, அத்தை, சித்தி, சித்தப்பா, சொந்தக்காரங்க எல்லாருமே அவன் இவளை ஏமாற்றி வீட்டை விற்று பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான்னு இப்படித்தானே பேசினாங்க. அவங்க மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி வெறும் 15 லட்சம் வாங்கிட்டு 40 லட்சம் கொடுக்குறான், 2 மடங்குக்கு மேலே கொடுக்குறான் அவன். அப்புறம் என்ன? அவனை சந்தேகப்பட்டு பேசினவங்க முன்னாடி நல்ல வீடாக பார்த்து வாங்குங்க, இந்த ஊரே மூக்கு மேலே விரல் வைக்கணும் என்றார் ஆச்சி உற்சாகத்தில். ஆனால் அப்பச்சி மௌனமாக இருக்க பூமதியும் மௌனமாகத்தான் இருந்தாள். சற்று நேரத்தில் அதை கண்ட ஆச்சி, ஏ பூமதி, என்னடி, ஏன் இப்படி இருக்கிற என்று கேட்க, ஒன்றுமில்ல ஆச்சி என்றாள் சுரத்தே இல்லாமல். என்னங்க, ஏன் 2 பேரும் இப்படி உம்முன்னு இருக்கீங்க என்று கேட்க, ஒன்றுமில்லை என்றார் அப்பச்சி. என்ன பூமதி, நாளைக்கு அந்த கான்ட்ராக்டர் இன்ஜினியர் ஐயப்பன் கிட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச மாதிரி வீடாக பார்க்க சொல்லவா? ஏன்னா அவர் தான் ஊருக்கு வெளியே இடம் வாங்கி போட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்கிறாரு, வீடு கட்டியும் விற்கிறாரு, அவர்கிட்ட சொன்னால் ஏற்பாடு பண்ணுவார் என்றார் அப்பச்சி. பழைய வீடா ஓட்டு வீடா பாருங்க, அதே 15 லட்சத்துக்கு வர்ற மாதிரி பாருங்க போதும் என்றாள் பூமதி.